ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 2018 கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 31வது நாள் கவுன்சிலிங் முடிவில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 74 பேர் வந்து எடுத்திருக்காங்க. 74 பேர் எடுத்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கே ஆல்ரெடி நிறைய இதில் முடிஞ்சு போச்சு. பட் உங்கள் இதில் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடியல. அந்தளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் டர்னில் 72 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு இன்னமும் இருக்குங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மற்ற கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டகரி சேர்ந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் நிறையா மார்க் எடுத்துருக்கிறாங்க. பட் ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி இருக்கிறாங்கன்னா, இந்த ஜென்ரல் டர்ன் இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த கேண்டிடேட்ஸ்லாம் முன்னாடி வரும்பொழுது அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ நம்மளுடைய கம்யூனிட்டி நம்மளுடைய கேட்டகரியில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஜென்ரல் டர்னில் 72 இருக்குது. ஸோ இன்றைக்கே ஆக்சுவலாக மற்ற இதுலலாம் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? பட் எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்டில் லக்கி தான் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப லக்கின்னு சொல்ல முடியாது, பட் ஓகே, ஸ்டில் லக்கி. ஏன்னா ஜென்ரல் டர்னில் 0 வரல, 72 இருக்குது, நோ ப்ராப்ளம். பிசி 60 இருக்குங்க, பிரச்சனையே கிடையாது. அண்ட் வேறு என்ன, எம்பிசி 50 இருக்குது, ஸோ ப்ராப்ளமே இல்லை. எஸ்சி 41 இருக்குது, நோ ப்ராப்ளம். எஸ்சிஏ 2 தான் இருக்குது, பட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எஸ்சிஏக்கும் ஜென்ரல் டர்ன் இருக்கிறதுனால, எஸ்சி இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தென் பிஎஸ்டிஎம்மில் பார்த்த வரைக்கும் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக தான் இருக்குது. சிங்கிள் டிஜிட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஜென்ரல் டர்ன் 72 இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். நாளைக்கு நடக்க போகிற கவுன்சிலிங்கில் சப்போஸ் இன்கேஸ் ஃபுல்லாகவே எக்ஸ் சர்வீஸ் மேனாகவே வந்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப்லேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். இல்லை இன்றைக்கி வந்த மாதிரியே வந்தாங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இதே மாதிரி ஒரு 70 ஃபில் ஆகுது அப்படின்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. இன்னமும் எக்ஸ் சர்வீஸ்மேன் மீறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இல்லை கம்ப்ளீட்டாக வராங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப்லேயே முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி கவுன்சிலிங் முடிவில் 74 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 259 இருக்குது. பயப்பட வேண்டாம், நாளைக்கு போகிறவங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.